சார் இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து அதே லெவல்ல தான் இருக்குன்னு பார்க்கலாம் சார். ஆனா இப்போ உங்களோட பார்வையில வந்து ஒரு ஒரு 3 மணி வச்சுக்குவோமே. 3 மணி வச்சு நீங்க டிவிகேக்கு சொல்லிட்டீங்க 25 வந்துருவாங்க. அது நல்ல நம்பர்ஸ் தான் டிவிகே. இப்போ டிஎம்கே அலையன்ஸும் சரி, ஏடிஎம்கே அலையன்ஸும் சரி, எந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க நிக்க வாய்ப்பு இருக்கு? 2 பேருமே கிட்டத்தட்ட 90 தொகுதிகளுக்கு மேல வாங்குவாங்க ம். அப்படின்றதாங்க என்னுடைய யாருமே டிஎம்கேவும் தனிப்பட்ட முறையிலயும், ஏடிஎம்கேவும் சிங்கிள் மெஜாரிட்டி கிராஸ் பண்ண வாய்ப்பு இல்ல. இப்போ நம்ம இந்த நம்பரை பார்க்கும்போது வாய்ப்பு இல்லை. ம். சரி, இப்ப நீங்க 97 இவங்க முன்னிலையில இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன் 25க்கு போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. ஓகே. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 தொகுதி. ம். இந்த 70 எங்க போகுது? 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தானே போகணும். ஆமா. அது நீங்க பாதி பாதியா போனா கூட ம். 35 ஏத்தனா கூட என்ன ஆச்சு? அவர் எடப்பாடி 74ல இருக்காரு. இந்த ஆமா. அதிமுக திமுகவுடைய முன்னிலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. ரைட். ஓகே. அதுல கொஞ்சம் தான் டிஸ்டர்ப் ஆகும். இப்ப நீங்க 62 இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே சரிஞ்சு 30க்கு வந்துடாது. ரைட். ஏன்னா அதெல்லாம் வந்து இவ்ளோ புயல் அடிச்ச பிறகு ஓட்டு போட்டிருக்காங்க திமுக அதிமுக. அது ட்ரெடிஷனல் ஓட் பேங்க். ஆமா. அது வந்து நீங்க அப்படியே சரிஞ்சு கீழே போயிடாது. சரியுதுன்னா கொஞ்சம் தான் சரியும். 5 சீட்டோ 10 சீட்டோ அதிகபட்சம். ஓகே. இது வந்து என்ன பபுள்ல வருது. ம். இது இப்ப நான் சொன்ன மாதிரி கிராமப்புறங்கள் தான் தமிழ்நாட்டுல அதிகம். கிராமப்புறங்கள்ல இருக்க ஓட் பேங்க் நீங்க என்ன பேலட் எண்ணும் போது இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் அமைதிப்படை படத்துல என் ஊர் குட்டி உடைக்கிட்டாங்க. அந்த இடத்துல சும்மா மணிவண்ணன் கண்ட விட்டு போட்டதை ஊர்ல தான் போனாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து நேரு முன்னிலை வராரு. திருச்சி மேற்கு முன்னிலை. ஆமா. அந்த கிராமப்புறங்கள்ல அந்த ஓட்டுகள் வந்து எப்படி இருக்கு, நகர்ப்புறங்கள்ல இப்ப இருக்கு சார். ஒண்ணு சொல்றேன் பாருங்க சார். இப்போ 34 அமைச்சர்கள்ல கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன். 31 அமைச்சர்கள் பின்னாடி முதலமைச்சர் உட்பட. இது ரிசல்ட் கிடையாது சார். இவங்க எல்லாம் எப்படியோ இப்ப நேரு பின்னடைவுன்னு வந்துச்சுன்னா தோத்து போயிட மாட்டாரு. அடுத்த சுற்றுல முன்னாடி இப்ப துரைமுருகன் போன எலெக்ஷன்ல கடைசி வரைக்கும் இருந்தாரு, நெஞ்ச புடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஜெயிச்சிட்டாருல்ல. அந்த மாதிரி அவங்கள ஏன்னா இவங்கெல்லாம் அந்த கோர் ஓட்டுல இருக்கிறவங்க சார். அவங்களுக்கு அந்த ஊரு தெரியும். அங்க மாறுச்சுன்னா இப்ப நமக்கு தெரியல, அங்க என்ன மாறுச்சுன்றது வரைக்கும் அவங்களுக்கு தெருவா அவங்க கையில ஒரு கணக்கு. இப்ப ஐபிஎம் இவ்வளவு லட்சம் ஓட்டு ஜாஸ்தி அல்ல. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்கல்ல, அவங்க தொகுதியை வந்து ஒரு உள்ளங்கையில வச்சிருப்பாங்க. இவரே செல்ல குழந்தைன்னு சொன்னாரு. குளத்தூரை வந்து என்னுடைய செல்ல குழந்தைன்னு சொன்னாரு, முக ஸ்டாலின் சொன்னாரு. சார் சென்னையில ஏன் நடக்குதுன்னா சார், சென்னையில வந்து ஸ்விங் ஜாஸ்தி சார். இப்ப பக்கத்து தொகுதியிலே விஜய் நிக்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து ஏற்படுத்திடும். ரெண்டாவது, சென்னையில நிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் வந்து இந்த ஜாதி பலமோ ட்ரெடிஷனல் தலைமுறை இதுவோ அதை பார்க்க மாட்டாங்க.